அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பாலஸ்தீன் மீட்பு போர் முக்கியமான கட்டத்தை நெருங்கி இருக்கிறது. அமெரிக்கா போர் நிறுத்தம் என்ற அளவில் பல குளறுபடிகளைத்தான் ப்ரப்போசலாக வைக்கிறது என்பது ஹமாஸோடைய கருத்து. முதலில் 70 நாள் போர் நிறுத்தம், முதல் நாளில் 5 பேர், கடைசி நாளில் 5 பேர் என்று சொன்னார்கள். பிறகு 60 நாள் என்று கொண்டு வந்தார்கள். இந்த 60 நாளில் என்ன தகுதித்தம் என்று சொன்னால், 7வது நாளில் எல்லோரையும் விட்டுருக்கணும். முதல்ல 5 பேர், 7வது நாள் 10 பேர், 10 பேர் அல்லது உயிரோட இருக்கக்கூடிய எல்லாரும், இடையில அந்த 18 பேரோடைய பாடி. அதுக்கு பிறகு 60 நாள் இருப்பாங்களா. நிச்சயமாக 7வது நாளைக்கு பிறகு இஸ்ரேல் மீண்டும் தாக்குதலை தொடங்கும் என்று அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். அமெரிக்கானுடைய கேரண்டி எல்லாம் பெரிய அளவில் நம்ப முடியாது. எடுத்த எடுப்பிலேயே ஒரு சூழ்ச்சி அதனுள்ளால் இருக்கிறது என்பதனால் அவர்கள் அதை ஒத்துக்கொள்ளவில்லை. இதை பொதுவான ஊடகங்களும் இன்றைக்கு அறிவித்திருக்கின்றன, நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இப்பொழுது ஹூத்திஸுடைய தாக்குதல் அதுதான் மிக அதிகமாக பேசப்படுகிறது. ஹூத்திஸுடைய தாக்குதல் முதலில் எடுத்த எடுப்பில் ஏதோ ஒரு குழு தாக்குது, அது நம்மளை பெருசாக பாதிக்காதுன்னு நினைச்சாங்களாம் யூதர்கள். அதெல்லாம் அது ஒரு வேடிக்கை தான். ஈரான் ஏதாவது நானும் இருக்கேன்னு காட்டணுங்கிறதுக்காக நடத்தக்கூடிய தாக்குதல். இப்போதான் அவங்க அதனுடைய அழிவை உணர்கிறார்கள். இதில் என்ன ட்ராஜடினா, நேற்று பல தாக்குதல்களை ஹூத்திஸுடைய மிசில் நடத்தும் போது சைரன் சத்தம் கேட்கல. சைரன் சத்தம் சில நேரங்களில் கொஞ்சம் லேட்டாக வர்றதுனால ஸ்டாம்பீடுன்னு சொல்லக்கூடிய முட்டி மோதிக்கொண்டு ஷெல்டருக்கு போக வேண்டியது ஒன்று. அடுத்தால மேற்கரையில் இப்போ தாக்குதலை ஹூத்தி தொடங்கி இருப்பதால் மேற்கரையில் அவர்கள் பதுங்கு குழிகளுக்கு செல்ல தொடங்கி இருக்கிறார்கள். ஆக இப்போ பதுங்கு குழியில் வாழ்கின்ற நாட்களும் நேரங்களும் அதிகமாகி இருப்பதால் தான் இந்த வேதனையை இஸ்ரேலிய மக்கள் உணர்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். சரி, இந்த ஹூத்திஸை நம்ம அழிச்சிடலாமான்னு கேட்டால் முடியாது அப்படின்னு நிறைய அறிக்கைகள் நெத்தன்யாஹுவுக்கு தரப்பட்டு இருக்கின்றன. அவற்றில் ஒன்று, ஹூத்திஸ் இருக்கக்கூடிய இடம் அந்த மவுண்டேனியஸ் சாதா கவர்னரேட் என்று சொல்லுகிறார்கள். அதனால இந்த டார்கெட்டட் அசாசினேஷனும் நடக்காது. அவங்களுடைய ஆயுதங்களை தாக்கவும் முடியாது. ரொம்ப பாதுகாப்பாக இருக்கிறார்கள். 2வது, அமெரிக்கா இல்லை ட்ரம்ப்பு, பைடன் எல்லோரும் தோற்றதுடைய ரகசியம் என்னவென்று சொன்னால், அவர்கள் 10 ஆண்டுகளாக டீகேட்ஸ் ஆஃப் வார் என்று ஒரு அறிக்கை சொல்லுகிறது. 10 வருடங்களாக யுத்தம் நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். அதாவது ஒரு தலைமுறைக்கு யுத்தத்தை தவிர வேற எதுவும் தெரியாது. ஆனால் அங்கே பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதா யமன்ல என்று கேட்டால் இல்லை, நிறைய பிரச்சனை. உள்ளுக்குள்ளால ஹூத்திஸை எதிர்க்கக்கூடிய கூட்டங்கள் இருக்கிறது. அதற்கு இஸ்ரேல் பணம் கொடுத்து குழப்பங்களை உண்டு பண்ண சொல்லுகிறது. இப்பொழுது 22ஆம் தேதியிலிருந்து, மே மாதம் 22ஆம் தேதிக்கு பிறகு ஹூத்திஸ் என்று சொல்லாதீர்கள், யமனி கவர்மெண்ட் என்று சொல்லுங்கள், இப்பொழுது நாங்கள் தான் அந்த யுத்தத்தை நடத்துகிறோம் என்று அன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள். ஆகவே அந்த உள்ளுக்குள்ளால் இருந்த யமனுக்கு உள்ளால் இருந்த எதிர்ப்பு குழுவுக்கு சம்மட்டி அடி அடித்து விட்டார்கள். அரசாங்கமே இந்த யுத்தத்தை நடத்துகிறது என்று சொல்லிவிட்டார்கள். அடுத்தது, அவர்களுக்கு நிறைய பொருளாதார பிரச்சனை இருக்கிறது. வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம் அங்கேயும் இருக்கிறது. ஏன்னா 10 வருஷம் அமெரிக்காவும், முதல்ல 7 வருஷம் நாங்கள், ஆக்சுவலாக அது 10 வருஷம்தான். 10 வருஷம் அமெரிக்கா, யுஏ ஆகிய நாடு, சவுதி அரேபியா ஆகிய நாடுகள் எல்லாம் அமெரிக்கா கூட சேர்ந்து தாக்குதல் நடத்திட்டு இருக்கு. இப்போ இவ்வளவு வருடங்கள் யுத்தத்தை எதிர்கொள்கின்ற அவர்கள் தோல்வியை சந்திக்கலே என்பதுதான் மிக முக்கியமாக அதில் பேசப்படுகிறது. அடுத்து, ஈராக்கிலையும் ஆப்கானிஸ்தான்லையும் அமெரிக்கா அடைந்த படுதோல்வி அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை மிகப்பெரிய தைரியத்தை கொடுத்திருக்கிறது. இதற்கெல்லாம் மேலாக அவர்கள் எதிரிகளை கண்டு பயப்படுவதில்லை. அதுக்கு மேலாக a deep faith that God is in our side. இந்த அறிக்கையில் வரக்கூடிய இந்த வார்த்தை, காலையில் நான் ஒரு வார்த்தை சொன்னேன். அவங்க இறை நம்பிக்கையை வெறுமனே ஒரு நம்பிக்கை என்று எடுத்துக்கொள்ளவில்லை, அல்லது ஒரு என்டர்டைனிங் ஃபேக்டர் என்று கூட எடுத்துக்கொள்ளவில்லை.
நிரந்தரமாக நமக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு சக்தி என்று எடுத்துக்கொண்டார்கள். அதனை இன்னொரு வழியில் இந்த அறிக்கை, இஸ்ரேலுக்கு தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கை சொல்லுகிறது, தட் இஸ் காட் இஸ் ஆன் அவர் சைட். அந்த நம்பிக்கை எப்படி இருக்கு? மெயின்டைன் எ டீப் ஃபெய்த். மிகவும் ஆழமான நம்பிக்கையை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அதனால லீடர்ஷிப் எலிமினேஷன் இஸ் நாட் பாசிபிள். அடுத்தால நீங்க ஏதாவது ஹூத்திஸ் தலைவரை கொண்டு விட்டால் ஹூத்திஸோட தாக்குதல் நின்று விடுமா? நிற்காது. ஏன்னா அவங்க சின்ன சின்ன ஸ்குவாடா கூட்டத்தை பிரித்து வச்சிருக்காங்க தங்களை. ஒவ்வொரு ஸ்குவாட்லேயும் ஒரு ஏபிள் லீடர் இருக்கான். அதனால ஒரு லீடரை நீ போட்டு தள்ளிட்டா அடுத்த லீடர்ஷிப் இல்லை, நஷ்டம் வந்துடும் நீ சொல்றதுக்கு இல்லை. அவங்க எல்லாரும் நிறைய லீடர்ஸ் உள்ள ஒரு அமைப்பாகவும் இருக்கிறது. அடுத்தால சிஸ்டமேட்டிக்கலி ஆர்கனைஸ்ட் அண்ட் ஆர் ஃபைட்டிங் ஓவர் ஏ டிகேட். அவர்கள் அதனால ரொம்ப முறையான ஒரு அமைப்பாக இருக்கிறார்கள். இது சில நேரம் சில வார்த்தைகள் வந்து இந்த வென்றவன் சொன்னதெல்லாம் வேதம்னு இருக்கும். ஜெயிக்கிட்டு இருக்கவனுக்கு எக்கச்சக்கமான பாராட்டுகள் வரும். அது போன்ற பாராட்டுகள் நாம் எடுத்துக்கொள்வதற்கு இல்லை. அதுக்கு அடுத்தால இஸ்ரேலில் நடத்தக்கூடிய தாக்குதல் எல்லாம் மேன்டு ஏர்கிராஃப்ட். அது வந்து ரொம்ப காஸ்ட்லின்னு சொல்றாங்க. ஆனா ஹூத்திஸ் நடத்துகிற தாக்குதல் அமெரிக்கா நடத்துறதும் மேன்டு ஏர்கிராஃப்ட் தான். அதனால தான் ஒரே மாசத்துல $1 பில்லியன் இழந்து கஜனாவை காலி பண்ணிட்டு எல்லா பட்ஜெட்டும் முடிஞ்சுன்னு ஓடி போயிட்டான். இப்போ நீ வந்து மேன்டு ஏர்கிராஃப்டை பயன்படுத்தும் போது, அதாவது விமானங்கள்ல ஆளு தான் ஓட்டிட்டு போய் குண்டு போடணும்னு இருக்கிற போது, அவர்கள் ரொம்ப ஆளே இல்லாத ஈஸியா காத்துல பறந்து வரக்கூடிய தாக்குதலை நடத்தி விடுகிறார்கள். அப்போ அந்த காஸ்ட் ஃபேக்டர்ல வந்து இஸ்ரேல் இதுவரைக்கும் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸை ஹூத்திஸோட மிசிலை தாக்குறதுக்கு தடுப்பதற்கு செலவழித்து ஒன்றும் புண்ணியமில்லை. ரெண்டாவது, இதனோட தாக்குதல் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் ஆகுது. ஆனால் ஹூத்திஸ் வந்து செலவில்லாமல் தாக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட பணமும் இல்லை. ஆக இது போன்ற பல சாதகமான சூழ்நிலை இருப்பதனால் 10 நாட்கள் 10 வருடங்கள் யாருக்கும் தலைகுணாமல் வெற்றியை மட்டுமே சந்தித்து கொண்டு இருக்கிறார்கள் என்று அந்த அறிக்கை சொல்லுகிறது. அடுத்தது, இஸ்ரேலில் நடக்கக்கூடிய இப்போ இந்த போக்குவரத்து, விமான போக்குவரத்து கேன்சலேஷனை என்ன சொல்லுகிறான்னா, வேவ் ஆஃப் ஃப்ளைட் கேன்சலேஷன். அலை அலையாக ஃப்ளைட்ஸ் வந்து கேன்சல் ஆகிருக்கு. அதில் லுப்தான்சா பிரான்ஸோடைய ஃப்ளைட் வந்து ஜூன் 8 திரும்ப வருவேன்னா 15ஆம் தேதி வருவேன்னா வரல. இப்போ எல்லா நாடுகளும் எல்லா ஃப்ளைட்டையும் கேன்சல் பண்ணியிருக்கு. இஸ்ரேல் வந்து அமெரிக்கா வழியாக, அமெரிக்கா நயவஞ்சகத்தனமா இந்த மாதிரி விஷயங்கள்ல இன்னும் இஸ்ரேலுக்கு உதவி செய்யுது. பயங்கரமான பொலிட்டிக்கல் ப்ரெஷரை ஒவ்வொரு கவர்மெண்ட்டுக்கும் கொடுக்குறானா. உங்க ஃப்ளைட்டை வர சொல்லுங்க, சாவுறதுக்கு எவன்டா வருவான். அதனால நிறைய இன்ஸ்பைட் ஆஃப் பொலிட்டிக்கல் ப்ரெஷர் நோ ஒன் இஸ் ஆப்ரேட்டிங் தேர் ஃப்ளைட். இவ்வளவு அழுத்தங்களை தந்த பிறகும் முடியவில்லை. இப்பொழுது மேற்கரையிலும் பதுங்கு குழி, எல்லா இடமும் பதுங்கு குழி. இப்பொழுதுதான் இஸ்ரேலிய மக்கள் ஹூத்திஸால் தான் நாம் அழியப் போகிறோம் என்பதை உணர்கிறார்கள் என்று அந்த அறிக்கை கூறுகிறது. ஆகவே உடனேயே கையெழுத்து போட்டு யுத்தத்திலிருந்து தப்பித்துக்கொள் என்று சொல்லி இருக்கிறார்கள். இணைந்திருங்கள். எல்லா தகவலும் தருகிறோம். வாய்க்கிறதவானால்